நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் மற்றவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு நல்லவங்களாக நம்ம வாழணும்னு நினைக்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் கெட்டவங்க அப்படின்ற ஒரு பேரை வாங்கினா கூட அது தப்பே கிடையாது. உங்கள் மேலே அன்பில்லாத உங்களுக்காக எதையும் செய்யாத ஒருத்தருக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்லவங்களா அவங்க முன்னாடி வாழணும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாது. மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு நினச்சோ இல்லை மற்றவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்காக எதுவும் செய்யாத ஒருத்தருக்காக நம்மளோட வாழ்க்கையை ஏன் தியாகம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்று தந்துட்டு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் இருக்கவே மாட்டாங்க. அந்த டைமில் தான் நம்மளோட வாழ்க்கையின் ஆரம்பமே இருக்குது அப்படின்றத மெயினில் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க பழகும்போதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இருக்கும்போது ஒருத்தங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாது. அவங்க இல்லாதப்பந்தான் ஐயையோ இவங்களை இந்த விதத்துலலாம் நம்ம ட்ரீட் பண்ணிட்டோமே, இவங்கக்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளோட மனசு நம்மளே கேள்வி கேட்கும். நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒரு சில உறவோ நட்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில டயத்தில் தெரியாமல் கூட உதாசீனப்படுத்திடுவோம். அப்படி என்றைக்குமே நீங்கள் யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. அப்படி படுத்துட்டிங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய பாடத்தை கற்று தந்துட்டு போயிருப்பாங்க. இதை உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளோட தன்னம்பிக்கை தான் தரும். உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த காயங்களையும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கைவிடாத உறவு, எங்கேயுமே பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காத உறவு, நம்மளுக்கு ஒன்றுனா உடனே ஓடி வர்ற மாதிரி ஒரு உறவு. மொத்தத்தில் நம்ம அளவுக்கு அதிகமான காயத்தில் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு உறவு. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு உறவை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வாழும்போதே ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஒருத்தங்களை வேணான்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள நேசிக்கவே கூடாது. ஒருத்தங்களை வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம திரும்ப எதுவுமே மாற்றி யோசிக்கவே கூடாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சுருக்க மாதிரி நடிப்பாங்க. பட் அவங்க பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா நடிப்புன்றது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அப்படியேப்பட்டவங்க கிட்ட நீங்களும் நடிக்கிறது எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டால் தான் அவங்களோட சுயரூபம் அப்படின்றது கண்டிப்பாக வெளிப்படும். நீங்கள் ஃபஸ்ட்டே அது பொய்ன்னு தெரிஞ்சு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க உங்களை அப்படியே டாமினேட் பண்ணிவிட்டு உங்கள் மேலேயே எல்லா பழியுமே சுமத்திட்டு உங்கள் லைஃப்லேருந்து விலகி போயிடுவாங்க. ஒரு சில உறவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் நினைக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. அப்படியேப்பட்ட ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா மனசளவில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நம்ம லைஃபுக்கு பெஸ்ட்டு. எல்லாருமே நம்ம கூட இருக்கும்போது நம்மளை ஒரு விஷயம் தனிமையாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னா அது நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசித்த ஒருத்தங்களோட பிரிவாக மட்டும்தான் இருக்கும். நம்ம மனசில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை பாதித்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே ஒரு நினைவாக நம்மளோட மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம லைஃப்பில் அனுபவம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நினச்சி அடுத்து நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். எல்லா சோதனைக்குமே முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்டே தான் இருக்குது. எதையும் நினச்சி நம்ம கவலைப்படாமல் திங்க் பண்ணாமல் நம்ம இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் உண்மையாகவே எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் இல்லாமல் நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உறவுகளுக்காக நம்ம பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றது ஒரு விதத்தில் முக்கியம்தான். இருந்தாலும் அதுக்கு அவங்க நம்மளையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். இதையும் நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஸோ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த ஒரு கவலைக்கும் நம்ம ஆளாகாமல் இருப்போம். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.